ஓம் நம சிவாயம். இன்று கந்தர் அலங்காரத்தின் 71ஆம் பாடல் பார்ப்போம். துருத்தி எனும்படி கும்பித்து வாயுவை சுற்றி முறித்து அருத்தி உடம்பை ஒருத்தில் எண்ணாம் சிவயோகமெனும் குருத்தை அறிந்து முகம் ஆருடை குருநாதன் சொன்ன கருத்தை மனத்தில் இருத்தும் கண்டீர் முக்தி கை கண்டதே. இந்த பாடல் முதல்ல பதம் பிரித்து பார்த்துருவோம். துருத்தி எனும்படி, துருத்தி ஈல முடியுது, இங்கே ஏ உயிரெழுத்துக்கள் 2 உயிர் இணைப்பதற்காக ஈ என்பதனால் ஈ உடம்படுமை ஈ வந்து ஈ குட்டல் ஏ ஆயிருக்கு. துருத்தி எனும்படி கும்பித்து வாயுவை சுற்றி முறித்து அருத்தி உயிர்வரின் உக்குரல் மேவிட்டு ஓடும் என்ற விதிப்படி முறித்து அதில் இருக்கிற இத்தை விட்டுட்டு ஊ போயிடுச்சு, இத்து குட்டலா த ஆயிடுச்சு. அருத்தி உடம்பை, இங்கே இகரம் இருக்குது, இங்கே ஊ வருது, அப்போ உடம்படுமை ஈ வந்து ஈ குட்டல் ஊ யூ ஆயிருக்கு. அருத்தி உடம்பை உருக்கிலேனா உடம்பை ஐ வந்திருக்கு, இ ஐ மூன்றுக்குமே உடம்படுமை ஈ வரும். அப்போ இங்கே உடம்பை ஐ இருக்குது, இங்கே ஓ வந்திருக்கு, அப்போ ஈ குட்டல் ஓ யோ ஆயிடுச்சு. ஒருக்கில் எண்ணாம், ஒருக்கில் எண்ணாம் இல்லு கூட்டல் ஏ இல்லை இயல்பாக சேர்த்துருக்கு. எண்ணாம் இங்கே வல்லினம் சகரம் வந்ததுனால இம்மும் மகரம் வந்து அந்த என்ன வல்லினம் வருதோ அதற்கு இனமான எழுத்தாக மாறிவிடும் பார்த்தோம் இல்லைங்களா மகர ஈற்று புணர்ச்சியில். அப்போது இந்த இம்மு வந்து எஸ்ஸா வந்ததுனால இஞ்சாக மாறியிருக்கு. எண்ணாம் சிவயோகம் என்னும், சிவயோகம் என்னும் இம்மு கூட்டல் ஏ இயல்பாக சேர்ந்திருக்கு, இயல்பு புணர்ச்சி. யோகம் என்னும் குருத்தை, இங்கே என்னும் மகரீற்று புணர்ச்சி, இங்கே க இருக்கிறதுனால கக்கு இனமான இங்காக மாறி இருக்கு. குருத்தை அறிந்து, இங்கே ஐ இருக்குது, இங்கே ஆ வந்திருக்கு, அப்போ உடம்புடைமை ஈ வந்து ஈ குட்டலா ஏ ஆயிடுச்சு. முகம் ஆருடை இம்மு குட்டலா மா இயல்பாக சேர்ந்திருக்கு. முகம் ஆருடை குருநாதன் சொன்ன கருத்தை மனத்தில் இருத்தும் கண்டீர், மனத்தில் இருத்தும் இல்லு குட்டல் ஈ லீ இயல்பாக சேர்ந்திருக்கு. இருத்தும் கண்டீர் இதுவும் அதே தான் மகரீற்று புணர்ச்சி வல்லினம் க வந்ததுனால கக்கு இனமான இங்காக மாறியிருக்கு. முத்தி கை கண்டதே. இந்த பாடல் இப்போ பொருள் பார்ப்போம். துருத்தி எனும்படி, துருத்தி அப்படின்னா அந்த கொல்லர்கள்லாம் வச்சுருப்பாங்க, முக்கியமாக கருமான் இரும்பு வேலை செய்வாங்க, அவங்க வந்து ஒரு தோலால் செய்த ஒரு கருவி வச்சுருப்பாங்க, தோற்கருவி துருத்தி. காற்றை அதில் ஊதி அப்படி காற்றையும் அதில் நிலை நிறுத்தி அதால் அந்த காற்றை வேகப்படுத்தி அந்த அக்னியை வந்து அதிகமாக்கவோ குறைக்கவோ செய்வாங்க இல்லையா, அந்த துருத்தி. அதே போல் உடம்பில் வந்து வாயுவை கும்பித்து கும்பகம் செய்து, இது வந்து வாசியோகம். வாயுவை இடக்கலை பெண்களை கும்பகம் அந்த மாதிரி நிறுத்தி துருத்தி எப்படி நம்ம பார்த்துருக்கோமோ அதுபோல் நம்ம நுரையீரலில் காற்றை வந்து நிலை நிறுத்தி வாயுவை சுற்றி முறித்து, அப்படி நிறுத்தி ஓடக்கூடிய வாயுக்களை வந்து நமக்கு ஏற்றபடி வலமிடமாக சுற்றி முறித்து அதை இயங்காமல் செய்து அருத்தி அதையே உணவாக உட்கொண்டு, வாயுவையே உணவாக உட்கொண்டு. யார் இங்கே ஞானிகள் இவங்கெல்லாம் நம்ம பார்த்த மகா பெரியவா ரொம்ப நாள் சாப்பிடாமலே இருப்பார்னா அது எப்படி சாத்தியம்னா இப்படி வாயுவை உட்கொண்டு இருப்பாங்க. ஆனால் உடம்பை ஒருக்கில் என்ன உடம்பு வருத்திக்கிறாங்க. நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா சுவாமி எப்படி உடம்பு வச்சுருந்தாருன்னு, அதுபோல் உடம்பை ஒருக்கில். அதுக்காக அவர் வந்து இது இல்லைன்னு சொல்ல வரல, அது ஒரு ஞான நிலை. வாசியோகம் ஒரு சிறந்த ஞான நிலை. ஆனால் அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம்ப்பா, அதுக்கு பதிலாக ரொம்ப எளிதான வழி ஒன்று இருக்குதுன்னு தான் அருணகிரிநாதர் சொல்கிறார். மகாபெரிவா சொன்னதுக்காக அவர் பண்ண தப்பு அப்படி தயவு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டாம், அதுவும் ஒரு வழி, அதை அவர் செஞ்சு காட்டினார். ஆனால் நம்மளால அதெல்லாம் கடைப்பிடிக்க முடியாது. அவர் அதனால தான் உதாரண புருஷராக அவரை நம்ம சொல்கிறோம். மிக சிறந்த ஞானி, அந்த மாதிரி கஷ்டப்படாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறார். அதே தான் அவரும் சொன்னார், ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டாம், எளிதான மந்திரங்கள் தான் அவரும் சொன்னார். சிவயோகம் என்னும் குருத்தை அறிந்து, அப்படிலாம் ஒருக்கில் எண்ணாம் என்ன பயன், அதனால என்ன பயன், சிவயோகம் என்னும் குருத்தை அறிந்து, சிவயோகம் அப்படின்னு ஒரு முலை இருக்குது, ஒரு குருத்து முலை, அதை அறிந்து
முகம் ஆருடை குருநாதன். முருகப்பெருமான் சொன்ன கருத்தை, அந்த உபதேசத்தை மனத்தில் இருத்துங்கண்டீர். உபதேச மந்திரத்தை அதே போல் நிலைநிறுத்துங்கள். நீங்கள் காற்றை நிலைநிறுத்த வேண்டாம், அதுக்கு பதிலாக உபதேச மந்திரத்திலிருந்து நழுவாமல் அதை நிலைநிறுத்துங்கள் மனத்தில். அப்படி நிலைநிறுத்தினால் முக்தி ரொம்ப எளிதாக கிடைக்கும் அப்படின்னு இந்த பாடலில் அருணகிரிநாதர் சொல்கிறார். ரொம்ப உடம்பை வருத்திக்கிட்டு கஷ்டப்பட வேண்டாம், அதற்கு பதிலாக எளிதாக உபதேச மந்திரத்தை மனதில் இருத்துங்கள், அது ஒன்றே போதும் என்று சொல்கின்றார். ஓம்